இப்போ நம்ம நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 2.7 11th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, சிவமணின்னு ஒரு பையன் இருக்கான்ப்பா. அந்த பையன் வந்து வேலைக்காக ஒரு இன்டர்வியூ போகிறான். அந்த கம்பெனியில் இவனுக்கு ஒரு 2 ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர்னா, ஒரு ஆஃபர் வந்து மாதமானால் இவனோட சம்பளம் வந்து 20,000 ரூபா. வருஷத்துக்கு ஒருக்க வந்து இவன் வாங்குற சம்பளத்துலேருந்து 6% இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை? ஃபஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு இந்த இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வாங்குற சம்பளத்துலேருந்து 6% கேரண்டீடாக வருஷத்துக்கு ஒருக்க இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் ஆஃபர் என்னென்னா, உன் சேலரி 22,000 ரூபா. அதே மாதிரி வருஷத்துக்கு வந்து உனக்கு 3% இன்க்ரிமெண்ட். நீ வாங்குகிற சேலரியிலேருந்து 3% இன்க்ரிமெண்ட் ஃபார் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு இதே இன்க்ரிமெண்ட் உனக்கு இருக்கும். நீ வாங்குகிற சேலரியிலேருந்து 3% இன்க்ரிமெண்ட் இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொஷினில் வந்து இவனோட சேலரி என்னவாக இருக்கும், 4வது வருஷத்தில் இவனோட சேலரி என்னவாக இருக்கும். இன்கேஸ் அவன் ஆஃபர் ஏ செலக்ட் பண்ணியிருந்தா இவன் சேலரி என்னவாக இருந்திருக்கும். இன்கேஸ் அவன் ஆஃபர் பி செலக்ட் பண்ணியிருந்தா அவன் சேலரி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரிஞ்சுதாப்பா? கொஷின் ஒன்றும் கிடையாது. சிவமணின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வேலைக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறான். அவன் செலக்ட் ஆகிடுறான். இப்போ கம்பெனி 2 ஆஃபர் கொடுக்குறாங்க. என்னென்னா, ஒரு ஆஃபர் என்னென்னா, மாதமான சம்பளம் 20,000 ரூபா. இவனுக்கு வருஷமான 6% இன்க்ரிமெண்ட் இருக்குது. இவன் வாங்குற சம்பளத்துலேருந்து 6% இன்க்ரிமெண்ட் இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு? ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு. அதே மாதிரி இன்னொரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அது என்னென்னா, உன் சம்பளம் வந்து 22,000 ரூபா. வருஷமான 3% இன்க்ரிமெண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு. இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவனுக்கு 4வது வருஷம் என்ன சேலரியாக இருக்கும். இன்கேஸ் அவன் ஆஃபர் ஏ சூஸ் பண்ணியிருந்தா என்ன சேலரியாக இருந்திருக்கும். இன்கேஸ் அவன் ஆஃபர் பி சூஸ் பண்ணியிருந்தா அவனுக்கு என்ன சம்பளமாக இருந்திருக்கும் 4வது வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதாப்பா? வாங்கப்பா சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இங்கே 2 கேஸ் இருக்குது. ஆஃபர் ஏ, ஆஃபர் பின்னு இருக்குது. அவன் இன்கேஸ் ஆஃபர் ஏ சூஸ் பண்ணியிருந்தா 4வது வருஷம் அவனோட சம்பளம் என்னவாக இருக்கும் சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்கேஸ் அவன் ஆஃபர் பி சூஸ் பண்ணியிருந்தா 4வது வருஷம் அவன் சம்பளம் என்னவாக இருக்கும் சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆஃபர் ஏ கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ ஆஃபர் ஏ அவன் போய் சேர்ந்தவொன்னே மொதல் வருஷம் அவனோட சம்பளம் எவ்வளோ? 20,000 ரூபா. அதே மாதிரி வருஷமான 6% இன்க்ரிமெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டான். அவன் வாங்குகிற சம்பளத்துலேருந்து 6% இன்க்ரிமெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சரியா? 5 வருஷத்துக்கு. ஸோ இப்போ கொடுத்துருக்க டேட்டாவை நான் எழுதிக்கிறேன். ஸோ ஆஃபர் ஏ கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அவனோட ஃபஸ்ட் இயர் சேலரி என்னவாக இருக்குது? 20,000 இருக்குது. செகண்ட் இயர் சேலரி என்னவாக இருக்கும்? அவன் வாங்குகிற 20,000 ப்ளஸ் 6% ஆஃப் ஹிஸ் ப்ரீவியஸ் சேலரி. அவன் ஏற்கனவே வாங்குகிற 6% ஆஃப் த சேலரி வந்து அவனுக்கு இன்க்ரிமெண்ட்டாக கிடச்சிருக்கும். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? 20,000 ப்ளஸ் இந்த 20,000க்கு 6% அவனுக்கு இன்க்ரிமெண்ட். ஸோ அப்போனா நீங்கள் என்ன எழுதணும்? 20,000க்கு 6% இன்க்ரிமெண்ட் நீங்கள் கண்டுபிடிங்க. 20,000 6% எவ்வளோ? 20,000 இன்ட்டு 6/100. புரிஞ்சுதாப்பா? ஸோ இதுதான் என்னோட செகண்ட் இயர் சேலரியாக இருந்திருக்கும். என்னது? 20,000 ப்ளஸ் 6% ஆஃப் 20,000. புரிஞ்சுதாப்பா? இதுதான் என்னோட இன்க்ரிமெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்து நீங்கள் என்ன காமனாக எடுக்கலாம்? 20,000 காமனாக எடுக்கலாம். ஸோ இப்போ மிச்சம் என்ன வரும்? 1 ப்ளஸ் 6/100 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரியே தான்ப்பா. ஸோ இந்த டேர்ம் மட்டும் நீங்கள் தனியாக கண்டுபிடிச்சிக்கோங்க என்ன வேல்யூ வருதுன்னு. 1 ப்ளஸ் 6/100. ஸோ இங்கே நீங்கள் எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன வரும்? 100 எல்சிஎம். ஸோ உங்களுக்கு என்ன வரும்? இங்கே நியூமரேட்டரில் 100 ப்ளஸ் 6ன்னு வரும். தட் இஸ் 106. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 106/100 அப்படின்னு வரும். ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 1.06 அப்படின்னு வரும். ஸோ 1 ப்ளஸ் 6/100 நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது? 1.06. இதை நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே நம்ம இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம்? 1.06ன்னு எழுத போகிறோம். ஸோ 20,000 இன்ட்டு 1.06. ஸோ இதுதான் அவனோட 2வது வருஷத்துக்குரிய சேலரி. புரியுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட் 3வது வருஷத்துக்குரிய சேலரி எப்படி இருந்திருக்கும்? அவன் ஏற்கனவே வாங்குகிற சேலரி ப்ளஸ் இந்த சேலரியில் 6% அவனுக்கு இன்க்ரிமெண்ட்டாக இருந்திருக்கும். அவன் ஏற்கனவே வாங்குகிற சேலரி என்ன? 20,000 இன்ட்டு 1.06. இப்போ இந்த சேலரியில் 6% அவனுக்கு இன்க்ரிமெண்ட். ஸோ அப்போ என்ன வரும்? 20,000 இன்ட்டு 1.06 அப்படியே எழுதிக்கோங்க. இதில் 6% என்ன வரும்? இன்ட்டு 6/100 அப்படின்னு வரும். இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்து நீங்கள் என்ன காமனாக எடுக்கலாம்? இந்த டேர்ம் அப்படியே காமனாக எடுக்கலாமா? தட் இஸ் 20,000 இன்ட்டு 1.06 காமனாக எடுக்கலாமா? எஸ், எடுக்கலாம். ஸோ மிச்சம் என்ன இருக்குது? இங்கே 1 இருக்கும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 6/100 இருக்கும். இப்போ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? 1 + 6/100 கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். 1.06ன்னு நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், இந்த டேர்முக்கு பதிலாக 1.06 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 20,000 into 1.06 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். புரிஞ்சுதாப்பா? ஸோ இதுதான் உன்னோட 3rd வருஷத்துக்குரிய சேலரி. இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, 4வது வருஷம் சம்பளம் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. புரியுதாப்பா? இப்போ எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சேலரி எல்லாமே நான் சீக்வன்சஸாக எழுதிட்டேன்ப்பா. ஸோ ஃபஸ்ட் இயர் என் சம்பளம் எவ்வளோ, 20,000 ரூபா. செகண்ட் இயர் வந்து 20,000 into 1.06. தேர்ட் இயர் வந்து 20,000 into 1.06 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த சீக்வன்ஸ் பாருங்கள். இந்த சீக்வன்ஸ் பார்த்தா எப்படி இருக்குது, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் மாதிரி இருக்கா இல்லையா? ஸோ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் எப்போவுமே சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், ஃபஸ்ட் டேர்ம் ஏவாக இருக்கும், செகண்ட் டேர்ம் ஏஆராக இருக்கும், தேர்ட் டேர்ம் ஏஆர் ஸ்கொயராக இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள், இது ஏ மாதிரி இருக்கா, செகண்ட் டேர்மில் பாருங்கள் இது ஏ இன்ட்டு ஆர் மாதிரி இருக்கா, தேர்ட் டேர்மில் பாருங்கள் இது ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மாதிரி இருக்கா, எஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது இது ஜிபி சீக்வன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பக்கத்தில் இருக்க டேர்மை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சேம் காமன் ரேஷியோ வருதான்னு சொல்லி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பண்ணிங்க காமிச்சிருக்கேன்ப்பா. T2 டிவைட் பை T1 பண்ணுறேன். 20,000 into 1.06 டிவைட் பை 20,000. 20,000 கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 1.06 கிடைக்கிது. ஸோ அதே மாதிரி இந்த வேல்யூ டிவைட் பை இந்த வேல்யூ T3 டிவைட் பை T2 பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பண்ணும்போது 20,000 into 1.06 ஸ்கொயர் தான் T3 டிவைட் பை T2 என்னது 20,000 into 1.06. சரியா? ஸோ இப்போ 20 கேன்சல் ஆகிடும், 20,000 கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே 1.06 இந்த பவரில் இருக்கிறது கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் உங்களுக்கு என்ன இருக்குது, 1.06. ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட காமன் ரேஷியோ சேமாக இருக்குது. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து ஜிபியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 4வது வருஷம் வந்து அவனோட சம்பளம் எவ்வளோவா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து மொதல் வருஷத்தை குறிக்குது, செகண்ட் டேர்ம் வந்து 2வது வருஷத்தை குறிக்குது, தேர்ட் டேர்ம் வந்து 3வது வருஷத்தை குறிக்குது. ஸோ அப்போது நீங்கள் T4 கண்டுபிடிச்சிங்கன்னா, T4க்குரிய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 4வது வருஷம் அவன் சம்பளம் என்ன அப்படி சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்றும் கிடையாது, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் வந்து நம்ம nth டேர்ம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, Tn = AR⁻n-1 அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சீக்வன்ஸில் 4வது டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம எண்ணுக்கு பதிலாக நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து T4 கிடச்சிரும். புரியுதாப்பா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து எனக்கு பதிலாக நான் 4 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், T4 = AR⁻4-1 அப்படின்னு எனக்கு வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ ஆர் வேல்யூ தெரிஞ்சால் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி 4வது டேர்ம் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் தான் நம்ம ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஏ வேல்யூ என்னது 20,000, ஆர் வேல்யூன்றது என்னது, பக்கத்தில் இருக்க வேல்யூ டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆர் வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ இதுதான் உங்களோட ஆர் வேல்யூ. ஸோ உங்கள் ஆர் வேல்யூ என்ன கிடைக்கிது, 1.06 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இப்போ தெரிஞ்ச வேல்யூலாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஏ வந்து நமக்கு என்ன தெரியும், 20,000. ஆர் வேல்யூ என்ன தெரியும், 1.06 the whole power 4-1. 4-1 பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 3 வரும். ஸோ 20,000 into 1.06 the whole power 3. ஸோ இப்போ நம்ம 20,000 into 1.06 ஹோல் க்யூப் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும்ப்பா. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1.06 க்யூப் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன வரும்னா 1.191016 வரும். புரியுதாப்பா? ஃபஸ்ட்டு நான் ஸ்கொயர் பண்ணிவிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சரோட 1.06 பண்ணியிருக்கேன். எனக்கு இதுதான் என்னோடய ஆன்சர். ஸோ இதை நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் 20,000 into கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இதுதான் நமக்குரிய ஆன்சர். புரியுதாப்பா? ஸோ இப்படி தான் நமக்கு கிடைக்கிது. இப்போ இந்த ஜீரோக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த நம்பர் வந்து 5 விட பெரிய நம்பராக இருந்தால் இங்கே நீங்கள் +1 பண்ணிக்கணும். இது 5 விட சின்ன நம்பராக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த நம்பரை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டால் போதும். தட் இஸ் 23820. ஸோ அப்போ உங்கள் 2T4 டேர்ம் என்னதுன்னா 23840. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சீக்வன்ஸில் வந்து 4வது டேர்ம் வந்து 23820. ஸோ இந்த சீக்வன்ஸில் 4வது டேர்ம் வந்து அந்த ஆன்சர். 4வது டேர்ம்ன்றது என்ன குறிக்குது, அவன் 4வது வருஷம் எவ்வளோ சம்பளம் வாங்குறான் அப்படின்னு சொல்கிறத குறிக்குது. புரிஞ்சுதாப்பா? ஸோ அவன் 4வது வருஷம் அவன் சம்பளம் என்னது 23820 தான். புரிஞ்சுதாப்பா? இதுதான் அவனோட சேலரி. ஸோ எழுதிக்கோங்க, therefore the salary in the 4th year is ₹23820. இதுதான் உங்களோட ஆன்சர் கேஸ் 1ல். இப்போ நம்ம கேஸ் 2 பார்க்க போகிறோம். ஆஃபர் பி அக்செப்ட் பண்ணியிருந்தால் அவனோட சம்பளம் என்னவா இருக்கும் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம்ப்பா.
ஆஃபர் பியில் என்னப்பா சொல்லிட்டாங்க, அவனோட இனிஷியல் சேலரி மொதல் வருஷம் அவனோட சேலரி 22,000 சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்ம எழுதியாச்சு. சேலரி இன் ஃபர்ஸ்ட் இயர் இஸ் 22,000. அதே மாதிரி என்ன சொல்லிட்டாங்க, அடுத்தடுத்த வருஷத்துலேருந்து அவனுக்கு 3% இன்க்ரிமெண்ட் சொல்லிட்டாங்க. அவன் வாங்குகிற சேலரிலேருந்து 3% இன்க்ரிமெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டாவது வருஷம் சம்பளம் எவ்வளோவா இருந்திருக்கும், 22,000 ப்ளஸ் 3% ஆஃப் 22,000 இருந்திருக்கும். ஸோ 22,000 3% அவனுக்கு இன்க்ரிமெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும், 22,000 ப்ளஸ் 22,000 3% என்னென்னு கண்டுபிடிங்க. தட் இஸ் இன்ட்டு 3/100 பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியாப்பா? ஸோ இப்போ இதுதான் இவனோட ரெண்டாவது வருஷம் சம்பளமாக இருந்திருக்கும். சரியா? இப்போ இந்த டேர்மை பாருங்கள். இந்த டேர்மில் நம்ம என்ன காமனாக எடுக்கலாம், 22,000 காமனாக எடுத்துடலாம். ஸோ மிச்சம் என்ன இருக்குது, 1 + 3/100 அப்படின்னு இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். 1 + 3/100 தனியாக சால்வ் பண்ணுங்கள். என்ன வரும், ஒன்றும் கிடையாது. இது நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 100 வந்துடும், மேலே 100 + 3 வரும். ஸோ உங்களுக்கு 103/100 வரும். ஸோ இது நீங்கள் எப்படி அதெல்லாம் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 1.03 கிடைக்கும். ஸோ 1 + 3/100 வந்து உங்களுக்கு நீங்கள் என்னென்னு எழுதலாம், 1.03 எழுதலாம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே என்ன எழுதுவீங்க, 22,000 இன்ட்டு இந்த டேர்முக்கு பதிலாக 1.03 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி தான் இதுவும். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்னவாக இருந்திருக்கும், மூணாவது வருஷம் சம்பளம் என்னவாக இருந்திருக்கும், 22,000 இன்ட்டு 1.03 ஸ்கொயராக இருந்திருக்கும். புரிஞ்சுதாப்பா? ஸோ திரும்ப அதை நான் கண்டுபிடிக்கலை. உங்களுக்கு சீக்வன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போகலாம் சொல்லிட்டு. இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, நாலாவது வருஷம் அவனோட சம்பளம் என்னவாக இருக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவன் வாங்கக்கூடிய சம்பளத்தை நான் சீக்வன்ஸில் எழுதிட்டேன். மொதல் வருஷம் அவன் 22,000, ரெண்டாவது வருஷம் வந்து 22,000 இன்ட்டு 1.03 வாங்கியிருக்கான். மூணாவது வருஷம் எவ்வளோ வாங்கியிருப்பான், 22,000 இன்ட்டு 1.03 ஸ்கொயர் வாங்கியிருப்பான். ஸோ இப்படி தான் அவனோட சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் மாதிரி இருக்கும். சரியா? ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனாக சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், ஏஆர் ஸ்கொயர் அப்படி சொல்லி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு ஏ மாதிரி இருக்கா, இதை பார்த்தா உங்களுக்கு ஆர் மாதிரி இருக்கா, ஏ இன்ட்டு ஆர் மாதிரி இருக்கா, இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது, ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து ஜிபியில் இருக்குது. சரியாப்பா? ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், இது T1 தெரியும், இது T2ன்னு தெரியும், இது T3 அப்படின்னு தெரியும். சரி, அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, நாலாவது வருஷம் வந்து அவன் சம்பளம் எவ்வளோ சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்ம T4 டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதாப்பா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அது என்னென்னா nth டேர்ம் ஈக்குவேஷன் இருக்குது, AR⁻n-1. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸில் வந்து உங்களுக்கு எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லி சொன்னாங்கன்னா இந்த ஈக்குவேஷன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, நாலாவது வருஷம் சேலரி என்னன்னு. ஸோ நம்ம இந்த சீக்வன்ஸில் நாலாவது டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவில் போய் நம்ம எண்ணுக்கு பதிலாக 4 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? ஸோ அப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் போய் நீங்கள் எண்ணுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும், T4 = AR⁻4-1 அப்படின்னு வரும். தட் இஸ் AR⁻3 அப்படின்னு வரும். 4 - 1ன்றது 3. சரி, இப்போ நமக்கு என்ன வேணும், ஏவும் ஆரும் வேணும். அதை நம்ம கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சரியாப்பா? ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் பாருங்கள். சீக்வன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் தான் நமக்கு ஏ அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ என்னது, 22,000. நெக்ஸ்ட் நமக்கு ஆர் வேல்யூ வேணும். ஸோ ஆர் வேல்யூன்றது என்னது, பக்கத்தில் இருக்க டேர்மை நீங்கள் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆர் வேல்யூ கிடைச்சிரும். சரியா? தட் இஸ் என்ன பண்ணணும், T2 / T1. ஸோ T2ன்றது என்னது, 22,000 இன்ட்டு 1.03 டிவைடட் பை 22,000. T1ன்றது 22,000. ஸோ இப்போ என்ன ஆகும், 22,000 கேன்சல் ஆயிரும். மிச்சம் உங்களுக்கு என்ன இருக்குது, 1.03. ஸோ இதுதான் உங்களோட ஆரோட வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் நான் வந்து செக் பண்ணலை, ஏன்னா நமக்கு தெரியும் இது சீக்வன்ஸில் இருக்குன்னு. போன கேஸ்லேயும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிட்டேன். சரியா? ஸோ தேவையில்லாமல் டைம் கன்சியூம் ஆகும், நம்ம பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் திரும்பவும் நான் உங்களுக்கு ரெண்டு வேல்யூ நான் டிவைட் பண்ணி சேம் ஆன்சர் வருதுன்னு சொல்லி நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கலப்பா. புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ நான் வந்து ஜிபி சீக்வன்ஸில் தான் இருக்குன்னு நமக்கு தெரியுது, நான் அப்படியே கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா பண்ணி பார்க்கலாம். T2 / T1 பண்ணி T3 / T2 பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். தட் இஸ் 1.03 தான் கிடைக்கும். புரியுதாப்பா? ஸோ நமக்கு ஏ வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஆர் வேல்யூ தெரிஞ்சிச்சு, என் வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம தெரிஞ்ச வேல்யூலாம் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும், ஏன்றது 22,000 நமக்கு தெரியும், ஆர்ன்றது 1.03 ⁻3. ஸோ இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. ஸோ உங்களுக்கு 1.03 க்யூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 1.092727 வரும்ப்பா. புரியுதாப்பா? ஸோ நான் உங்களுக்கு இங்கே மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் நான் இங்கே எழுதிட்டேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் தான்ப்பா கிடைக்கிது.
ஸோ இதான் எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், இந்த டிஜிட் வந்து 5 விட பெரிய நம்பராக இருந்தால் நீங்கள் இந்த வேல்யூ வந்து 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து 5 விட பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன வரும், 39 + 1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 24040 அப்படின்னு வரும். ஸோ உங்களுக்கு T4 டேர்ம் என்னது, 24040. ஸோ இப்போ உங்களுக்கு 4வது வருஷம் அவனோட சம்பளம் என்னப்பா, 24,040 rupees தான் அவனோட சேலரி. ஸோ இப்போ நம்ம இந்த சீக்வன்ஸில் வந்து 4வது டேர்ம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அவனோட சம்பளம் 4வது வருஷம் வந்து சம்பளம் கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ நீங்கள் எழுதிக்கோங்க. therefore his salary is 24,040 rupees on 4th year. புரிஞ்சுதாப்பா? ஸோ அவன் ஆஃபர் பி அக்செப்ட் பண்ணிட்டா இதுதான் அவனோட சம்பளமாக இருந்திருக்கும். இன்கேஸ் ஆஃபர் ஏ அக்செப்ட் பண்ணியிருந்தா இதுதான் அவனோட சம்பளமாக இருந்திருக்கும். ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஆஃபர் ஏ அக்செப்ட் பண்ணியிருந்தா அவனுக்கு எவ்வளோ சம்பளம், 4வது வருஷம் எவ்வளோ சம்பளம். அதே மாதிரி ஆஃபர் பி அக்செப்ட் பண்ணியிருந்தா அவனுக்கு 4வது வருஷம் என்ன சம்பளம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதாப்பா? ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர்.